அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் உபவாச ஜபத்தை நடத்தி வருகிற தேவ பிள்ளைகளுக்கு அநேக வார்த்தைகளை கொண்டு தெளிவாக்கி தேவ ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வாழ வேண்டும் என்று ஏராளமான வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள், அதிலே உபவாசித்தவர்கள் உபவாசத்தை குறித்த காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, உபவாசம் அவசியமா, இதை குறித்த யோசித்து நான் மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த உபதேசத்தின் முக்கியத்துவத்தை குறித்து, உபவாசத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் கடந்த நாட்களில் கூட சொன்னேன். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு அவர் ஊழியம் செய்த நாட்களில் துவக்கத்தில் 40 நாள் உபவாசித்து ஜெபித்ததாக வேதத்தில் படிக்கிறோம். அதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். இப்படி அந்த 4ஆம் அதிகாரம் முடிந்த பின்பு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கம், அந்த மலை பிரசங்கத்தில் உபவாசத்தின் காரியத்தை குறித்து சொல்லும் போது, உபவாசம் யாருக்காக, ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கணும், உபவாசம் இருக்க வேண்டிய சரியான முறை, தவறான முறை, அதை குறித்து 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் நமக்கு ஒரு தெளிவை சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். உபவாசத்தை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்க. இதை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். இந்த மத்தேயு சுவிசேஷம் முடிந்த பிறகு மார்க்கு சுவிசேஷத்தில் உபவாசத்தை குறித்து, அதன் பிறகு லூக்கா சுவிசேஷம், அதன் பிறகு யோவான், இப்படி வரிசையா கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் புரிந்து ஃபாஸ்டிங்னா என்ன என்கிற சத்தியத்தை அறிந்து கற்றுக்கொள்ள முடியும், பயன்படுத்த முடியும், பிறருக்கும் சொல்ல முடியும். நீ உபவாசிக்கும் போது உபவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். மாயக்காரரை போல, மாயக்காரர் மாயமா இருக்கிறவங்க போல முகவாடலாய் இராதேயுங்கள். இப்போ உபவாசம் இருக்கிறவங்க மற்றவங்க பார்க்கிற அளவுக்கு முகத்தை அப்படியே வாடலா வைத்து கொள்ள கூட, முக தோற்றம் வித்தியாசமா இருக்கணும். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க ஃபாஸ்டிங் இருக்காங்க, அவங்க முகத்தை மற்றவங்க பார்க்கணும்னு செய்யறாங்க. மற்றவங்க பார்க்கணும், அதை போல நீங்க இருக்காதீங்க. அவர்கள் அப்படின்னா அவர்கள் தங்கள் பலனை அடைஞ்சாச்சு. அப்படி இருக்கிறவங்க பலனை அடைந்து விட்டார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி இருக்கக்கூடாது என்பது. அப்போ உபவாசம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன, எப்படி உபவாசிக்க வேண்டும், ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எப்படி இருக்கணும்? 17ஆம் வசனம், நீயோ உபவாசிக்கும் போது, அந்த உபவாசம் மனுஷர் காண்கிற அளவுக்கு வேண்டாம். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இப்போ உபவாசிக்கும் போது உபவாசத்தின் நோக்கம், அதுல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நாமெல்லாம் நிறைய உபவாசம் இருக்கிறோம், உபவாசிக்கிறோம். உபவாசத்துல ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கு. அந்த உபவாசிக்கும் போது நீங்க எப்படி இருக்கணும்? அன்றைக்கு ஆண்டவர் உலகத்தில் இருந்த போது அவர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார்.
மனுஷன் பார்க்கும்படி செய்யாதீங்க. நீங்க யாருக்கு உபவாசம் இருப்பது யாரை முன்னிறுத்தின்னு சொன்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்னால ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிதா ஒருவர் இருக்கிறார். நீங்க உபவாசத்தின் தீர்மானம், உபவாசத்தின் நோக்கம், எதற்காக உபவாசிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் காணும்படியாக, அவர் உங்களை பார்க்கும்படி, மனுஷன் பார்க்கட்டும் பார்க்காத போகட்டும், அவனுக்கு முன்னால நீங்க போயிட்டு சொல்லுங்கிற அவசியம் இல்லை. பிதாவானவர் பார்க்கும்படி என்ன செய்யுங்க, உங்க தலைக்கு எண்ணெய் பூசுங்க. இப்ப நல்லபடியா நல்ல மற்றவங்க பார்த்த உடனே நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது போலவே தெரியக்கூடாது. தலைக்கு எண்ணெய் பூசுங்கள், முகத்தை கழுவுங்க, சுத்தமா இருங்க, உங்க தோற்றம் தெளிவா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். எனவே உபவாசம் வேண்டும். உபவாச ஜபம், உபவாசிக்கும் போது நேரம் ஒதுக்கணும், ஆயத்தப்பட வேண்டும், செபிக்க வேண்டும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நல்ல உடல் சுத்தமா இருக்கணும், மனம் சுத்தமா இருக்கணும், வஸ்திரம் நல்லா இருக்கணும், தலைக்கு எண்ணெய் போடணும், முகத்தை கழுவணும், வித்தியாசமான அந்த உணர்வோடு ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது பரம பிதா பார்ப்பார். ஆவியிலே பலன் கொடுப்பார், ஆத்மாவிலே பலன் கொடுப்பார், சரீரத்திலே பலன் கொடுப்பார், நல்ல முக கடற்சியை கொடுப்பார், உள்ளத்தில் சமாதானம் தருவார், வல்லமை கிருபைகளை தருவார், அபிஷேகத்தை தருவார், உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். கர்த்தரே பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே உபவாசம் முக்கியம். எப்படி உபவாசிக்கணும், எப்படி உபவாசிக்க கூடாது என்று இந்த 3 வசனங்களில் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டு இருக்கிறார். திரும்ப படிங்க, தெளிவோட இருங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.